विदिताखिल शास्त्र सुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम्। करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदून हृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्। श्री गुरुभ्यो नमः। शास्त्र दर्पणम ரெண்டாவது அத்தியாயம் முதல் பாதம் ஆறாவது அதிகரணம் ஆரம்பணாதிகரணம். அதுல நாம பூர்வபக்ஷ பாகத்தை பார்த்தாச்சு, சித்தாந்த பாகத்தை பார்க்கணும். தத்வே ஸ்ருத்யுபபத்திபிர் வியபகதே துவைதஸ்ய தத்ராஹிண பிராமாண்யம் வியவஹாரகாரி விஷயம் மித்யாபி சத்போதகம் மாயாயந்துரபீஸ்வரஸ்ய முகதः கூட்டஸ்ததாம்னானதः திருஷ்டாந்தைः பரிணாமதீः பிரம இதி பிரம்மைகமேகாந்ததः. இந்த ஆரம்பணாதிகரணங்கிறது ரொம்ப முக்கியமான அதிகரணம். இதுல எப்படி இருக்குன்னு கேட்டா, பிரபஞ்சத்தினுடைய மித்யாத்வங்கிறது இந்த அதிகரணத்துல தீர்மானம் பண்ணப்படுறது. அதனால இந்த அதிகரணத்துல பாஷ்யக்காரன் நிறைய விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்கார். அந்த ததனன்யத்துவம் ஆரம்பண சப்தாதிபியங்கிற சூத்திரத்திலேருந்து இவ்வளவு அர்த்தம் நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கறத நிறையவே பாஷ்யக்காரர் இங்க பேசியிருக்கார். சித்தாந்தத்தை சங்கிரகம் பண்றச்ச இங்க என்ன பண்ணிருக்காருன்னா, தத்வே ஸ்ருத்யுபபத்திபிர் வியபகதே துவைதஸ்ய, இது ஒரு பாகம் இந்த ஸ்லோகத்துல. துவைத்தங்கிறது ஆத்மஸ்வரூபத்தை தவிர்த்து வேற எது தெரியறதோ அது எல்லாத்துக்கும் துவைத்தம் அப்படின்னு பேரு. அந்த துவைத்தம்ங்கிறது தத்துவம் இல்லை அப்படிங்கிறது ஸ்ருதியாலையும் யுக்திகள்னாலையும் நிரூபணம் செய்யப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்றார். தத்வே துவைதஸ்ய தத்வே ஸ்ருதி உபபத்திபிர் வியபகதே, அந்த தத்துவம்ங்கிறது அதனுடைய சத்தியத்துவம்ங்கிறது இந்த ஸ்ருதியாலையும் உபபத்தியாலையும் இல்லை என்று தீர்மானமானது. அப்படியானால் சத்தியமில்லாத துவைத்தத்தை தெரிவிக்கக்கூடிய அந்த சக்ஷுராதி பிரமாணங்கள் இருக்கே, அது எப்படி பிராமாண்யமாகும்? அதுக்கு எப்படி பிராமாண்யம் கிடைக்கும்? தத்ராஹிண பிராமாண்யம் வியவஹாரகாரி விஷயம். அதுவும் பிராமாண்யங்கிறது ஒரு அளவுக்கு தான் பிராமாண்யம். இத வியாவகாரிக பிராமாண்யம்னு சொல்லுவார். விவகாரத்துல சில விஷயம் பிரமாணம்னு ஒத்துட்டு இருக்கா. அந்த சமன்வய சூத்திரன் கடைசியில ஒரு 2-4 ஸ்லோகம் பாஷ்யக்காரால் எடுத்திருக்கார். அதுல என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டா, பிரமாணம் துவா ஆத்ம நிச்சயா தேகாத்ம பிரத்யயோ யத்வத் பிரமாணத்வேன கல்பிதா லௌகிகம் தத்வதேவேதம் பிரமாணம் ஸ்வாத்ம நிச்சயாத் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அந்த ஸ்லோகத்தை என்ன சொல்லிக் கொடுக்கறதுன்னு சொன்னா, தேகத்தை நான் அப்படின்னு வச்சுண்டு லோகத்துல நிறைய விவகாரம் இருக்கு. நான் மனுஷன் அப்படின்னு நம்ம சொன்னா இத சத்தியம், இது சரியானதுதான் அப்படின்னு தான் லோகத்துல சொல்லுவார். அப்ப இந்த தேகாத்ம பிரதீதி இருக்கே, இத தப்புங்கிறது சாஸ்திரப்படி தெரிஞ்சாலும் லோகத்துல அது சரியானதாகத்தான் சொல்லப்படுறது. அப்படிதான் சொல்லியானா, நான் மனுஷன் இல்லைன்னு சொன்னாதான் லோகத்துக்கு விரோதம் வரும். நான் மனுஷன் அப்படிங்கிற அந்த விவகாரங்கிறத சரின்னு வச்சுட்டு இருக்கான். அதனால இந்த பிரதீதிகளுடைய பிராமாண்யத்தை எப்படி சொல்லியிருக்காருன்னா, வியவஹாரகாரி விஷயம், வியாவகாரிகம் பிராமாண்யம். தத்துவாவேதிக பிராமாண்யம், தத்துவத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய பிராமாண்யம் இது கிடையாது. தத்துவத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய பிராமாண்யம் அந்த மாதிரி பிரமாணம் ஒன்னே ஒண்ணுதான், அது வேதாந்தம் ஒண்ணுதான். வேதாந்த மகா வாக்கியம் ஒண்ணுதான் தத்துவத்தை சொல்லக்கூடிய பிரமாணம்.
பாக்கி இதெல்லாம் லோக விவகார சித்தமான பிரமாணம், இது நிஜ பிரமாணம் கிடையாது, வியாபகாரிக பிரமாணம்னு சொல்லிடலாம். இப்போ ஒரு கேள்வி வரும், நம்ம கண்ணு காது மூக்கால தெரியக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வியாபகாரிகம், அது துவைத்தம், துவைத்தத்தை தான் இது தெரிவிச்சிருக்கு. துவைத்தம் வாஸ்தவம் இல்லே, அப்போ துவைத்தத்தை தெரிவிக்கக்கூடிய இந்த பிரமாணம் நிஜ பிரமாணம் இல்லே, வியாபகாரிகமாக பிரமாணம்னு ஏத்துக்கப்பட்டது அவ்வளவுதானே தவிர இது நிஜமான தத்துவாவேதக பிரமாணம் இல்லே அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஸ்ருதியும் அதுக்குள்ளதானே வருது. அத்வைத ஸ்ருதின்னு சொல்றே மகா வாக்கியம், அந்த மகா வாக்கியமும் இந்த பிரமாணத்தை வச்சேதானே நம்ம கேட்க வேண்டியது, தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அப்ப அதுவும் பொய், அதுவும் துவைத்தம் தான். மகா வாக்கியம் கூட ஆத்மாவை காட்டிலும் வேறானது, அதனால துவைத்தம், அதுவும் தத்துவம் இல்லை, வாஸ்தவம் இல்லைன்னு ஆயிடும். அப்ப அது பொய் ஆயிடும். பொய்யான மகா வாக்கியம் எப்படி நிஜமான அர்த்தத்தை போதிக்க முடியும் அப்படின்னு ஒரு சங்கை. இந்த சங்கைக்கு பாஷ்யக்காரர் பதில் சொல்லியிருக்கார். அதை இங்க சங்கிரகம் பண்றார். மித்யாபி சத்போதகம், பொய்யாக இருந்தாலும் அந்த ஸ்ருதியானது சத்தியத்தை தெரிவிக்க முடியும். பொய்யால சத்தியத்தை தெரிவிக்க முடியாது அப்படிங்கிறது இல்லை. அதுக்கு பல உதாரணங்கள் கொடுத்து அதை நிரூபணம் பண்றார். அதே மாதிரி இந்த வேதம்ங்கிறது பொய்யானதாக இருக்குமானால் மித்தேன்னு சொல்லிவிட்டா அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமா போயிடுமே. அது சுக்தி ரஜிதம் மாதிரி அப்பப்போ ஆளுக்கு எனக்கு இதுதான் வேதம்னு தோன்றதுன்னு சொன்னா அப்படி வந்துருமேன்னா அப்படி கிடையாது. மாயா யந்துரபீஸ்வரஸ்ய முகதா கூட்டஸ்ததாம் நானதா, இந்த மாயைக்கு நியாமகராக இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரனுடைய முகத்திலேந்து, பரமேஸ்வரனுடைய முகத்திலேந்து வந்ததுனாலே வேதங்கிறது நித்தியம். நாம கல்பனை பண்ணினா அது வேதமாகாது. அதனாலே பரமேஸ்வரனுடைய முகத்திலேந்து வந்ததுனாலே அந்த கூட்டஸ்தம்னு அந்த வேதத்தை சொல்றது. மித்யாவாக இருந்தாலும் கூட மித்யாபி சத்போதகம், மாயாயந்துரி, மாயாவுக்கு நியந்திரணம் பண்ணக்கூடிய மாயையும் தனக்கு அதீனமாக வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஈஸ்வரனுடைய முகத்திலேருந்து வந்ததுனால அது நித்தியமாக இருக்கு. திருஷ்டாந்தை பரிணாமதீர் பிரம இது, இந்த இடத்துல அந்த பிரபஞ்ச சிருஷ்டிக்கு அந்த பரிணாமவாதத்தை எடுத்துக்க கூடாது, விவர்த்தவாதத்தை தான் எடுத்துக்கணும். திருஷ்டாந்தத்துல பரிணாமத்தை சொல்லியிருக்கேன்னு சொன்னா அதுதான் நமக்கு தெரியும், அதனால சொல்லியிருக்கே தவிர விவர்த்தவாதத்தை தான் இங்க நினைக்கிறார். திருஷ்டாந்தத்திலேருந்து எடுத்துக்க வேண்டிய சில அம்சங்களைத்தான் நம்ம தார்ஷ்டாந்திகத்துக்கு எடுத்துக்க முடியும், வேண்டாத விஷயங்கள்லாம் எடுத்துக்க முடியாது அப்படிங்கறத நிரூபணம் பண்ணி, அதனால பிரம்மைகம் ஏகாந்ததா, பிரம்ம ஒண்ணுதான் அத்விதீயமாக, ஏகம்னா அத்விதீயமான பிரம்மஸ்வரூபம் ஒண்ணுதான் பரமார்த்த சத்தியமாக இருக்கு அப்படிங்கிறது இந்த அதிகரணத்துல தீர்மானம் பண்ணப்படுறது. இது ஸ்லோக ரூபமா இங்க சங்கிரகம் பண்ணிவிட்டார். ஏனாஸ்ருதம் ஸ்ருதம் இத்தியாதினா ஏக விஜானேன சர்வ விஜானம் பிரதிஜாய தத் சித்தயே ஸ்ருத்யா திருஷ்டாந்தः உச்யதே. சாந்தோக்கிய உபனிஷத்துல பார்த்தோம்னா ஏனாஸ்ருதம் ஸ்ருதம் பவதி அமதம் மதம் அவிஜாத்தம் விஜாத்தம், அப்பேற்பட்ட ஸ்வரூபத்தை நீ பாத்தியார்கிட்ட கேட்டு தெரிஞ்சியா அப்படின்னு கேட்டியான்னு கேட்டாராம் அப்பா ஸ்வேதகேதுவை பார்த்து. இல்ல தெரியாதே அப்படின்னு சொன்னா, தெரியலேன்னு சொன்ன உடனே நீங்களே சொல்லிக் கொடுங்கன்னு சொன்னதுக்கு அப்ப திருஷ்டாந்தம் கொடுக்குறாரு. அந்த மாதிரி எப்படி ஆக முடியுங்கிறதுக்கு இந்த திருஷ்டாந்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது ஏக விஜானேன சர்வ விஜானம், ஒன்ன தெரிஞ்சின்றால் ஏக விஜானம்ங்கிறது அப்படி ஒரு வஸ்து, அந்த வஸ்துவை தெரிந்து கொண்டால் எல்லா வஸ்துவையும் தெரிந்து கொண்டதாகும். ஏன்னா அந்த ஒரு வஸ்து தான் எல்லாமா இருக்கு அப்படிங்கிறத சொன்னார். அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் இல்ல, 3 திருஷ்டாந்தம் கொடுக்கிறது சுத்தி. திருஷ்டாந்தம் உச்சதே யசா சௌம்ய ஏகேன மிருத்யுண்டேன சர்வம் மிருண்மயம் விஜாத்தம் சியாத் வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம் அப்படிங்கிற ஸ்ருதி சொல்றது. இந்த ஸ்ருதி எப்படி என்ன மாதிரி அர்த்தத்தை சொல்றது, அது அந்த அர்த்தத்தை இவரே சொல்றார். வாச்சா ஆரம்பியதே பரம் வக்தும் விகாரஹ நது தத்துவதா அஸ்தி. இந்த மண்ணால ஆன பானை அப்படிங்கிறது இருக்கே அது மண்ணேதான், ஆனா பானைங்கிறது ஒரு பேர் அதுக்கு வந்திருக்கு. அதனால வாச்சா ஆரம்பியதே, பானைங்கிறது மண்ணை காட்டிலும் தனியாக ஒண்ணும் கிடையாது, அது மண்ணேதான், ஆனா பேரு தான் ஒண்ணு கூட சேர்ந்திருக்கு. வாச்சா ஆரம்பியதே பரம் வக்தும்
விகாரஹ. வக்தும் விகாரஹான காரியம். அந்த பானையானது ஏதாவது சொல்லி வாயால சொல்லணுமே, சப்தத்தினால சொல்லணுமேங்கிறதுக்காக பானைன்னு ஒரு பேர் கொடுத்திருக்கு. நது தத்துவதா அஸ்தி. அது வாஸ்தவமாக மண்ணை காட்டிலும் வேறானதாக அங்க வரல. மண்ணால உண்டான பானை மண்ணை காட்டிலும் தனியாக புதுசா உண்டாகி வந்திருக்கு அப்படிங்கிறது கிடையாது. ஏன்? யதா நாமதேய மாத்திரமேதது. நம்ம பேசுறதுக்கு விவகாரத்துல இருக்கு. விவகாரங்கள் அந்த வியாவகாரிக பிரமாணம்னால தெரியுது. இது மண்ணு, இது பானை. இந்த பானைக்கு மண்ணு காரணம். பானை வரத்துக்கு முன்னாடியே மண்ணு இருந்தது, அதனால அது பானைக்கு காரணம். பானைய மண்ணால செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லலாம். இதுதான் வாச்சாரம்பணம். யதா ராகோஷிரஹா இது. ராகு உடைய சிரஸ் அப்படின்னு ஒரு வாக்கியம் ஒண்ணு இருக்கு. ராகுவுடைய சிரஸ். இங்க எப்படி ராகுடைய சிரஸ்னா என்னது? அந்த ஒரு அசுரனுடைய தலையும் உடம்பும் ரெண்டா இந்த சுதர்சன சக்கரத்தினால வெட்டிட்டாரு மகாவிஷ்ணு. அப்ப கீழ்பாகம் கேது, மேல இருக்கக்கூடிய அந்த சிரஸ் இருக்கே அதுதான் ராகு. இதுக்கு ராகுன்னு பேர் வச்சுட்டா இந்த ராகுவின் தலை அப்படின்னு சொல்லி வேற இன்னொரு தலை உண்டோ? அதுக்கு கிடையாது. அந்த தலைதான் ராகு. ஆனா பேசுறச்சே ராகோஷிரஹா, ராகுடைய தலை அப்படின்னு, இது ராகுடைய தலை அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இது மண்ணால ஆனது, அதனுடைய காரியம் அப்படின்னு பேசலாமே தவிர அது வாஸ்தவம் இல்லைங்கிற. மிருத்திக்கு அது யதாஹு சப்தஜானானுபாதி வஸ்துசூன்யோ விகல்பா. அந்த யோக சூத்திரத்தை இங்க கொண்டு வந்துட்டார். சப்தத்தினாலே ஒரு ஞானம் வருது, ஆனால் இந்த ஞானத்துக்கு தனியாக விஷயம் இல்லைன்னுட்டார். மண்ணக்காட்டிலும் தனியாக பானைங்கிறது என்னுடைய கட ஞானத்துக்கு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாமே தவிர அந்த மாதிரி வஸ்து இல்லை. ஆகையாலே இத விகல்பத்துல சேர்த்து விடலாம்னு இவர் சொல்றார். மிருத்திகே தேவ சத்தியம். அப்ப எது சத்தியம்? மிருத்திகா காரணம் தான் சத்தியமா இருக்கு. காரியங்கிறது காரணத்தை காட்டிலும் தனியாக பிரித்து சொல்ல முடியாது, அனிர்வச்சனீயம். ஆனா காரணங்கிறது அப்படி இல்லை, அது காரியத்தை விட பாக்குறது சத்தியம் அப்படின்னு இங்க சொல்லி கொடுக்கிறது. இது திருஷ்டாந்தம். இத போல உலகம் பூரா எல்லாத்துக்கும் காரணமா இருக்கக்கூடிய அந்த சத்துங்கிற ஸ்வரூபமானது அதுதான் பரமார்த்த சத்தியம். இதெல்லாம் அப்படி இல்லை, பாக்கி பிரபஞ்சம் பூரா சத்தியம் கிடையாது சொல்றது. ஏவம் மித்யாபூதஸ்ய காரியஸ்ய காரணமேவ தத்துவம். பொய்யானதுக்கு எப்பவுமே ஆதாரமாக ஒரு வாஸ்தவம் இருக்கணும். ஒரு வாஸ்தவம் இல்லாம பொய் நிக்காது. அதனால ஏதோ ஒரு ஆதாரத்தை வச்சு அது மேலதான் கல்பனை பண்ணிட்டு போகணும் பொய்ய. அந்த விதத்துல பார்த்தால் பொய்யான பானைக்கு ஆதாரமாக மண்ணு இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி சமஸ்த பிரபஞ்சத்துக்கும் காரணம், அதாவது ஆதாரமாக இருக்கக்கூடியது ஒண்ணு, அந்த காரணம் தத்துவம் சொல்லுவோம். அந்த ஞானம் தத்துவ ஜானம் ஞானம். தத்துவ ஜானத்தை தான் ஞானம்னு சொல்லிக்கலாம். ஒரே பிராந்தி, ஒரே தப்பும் தோறுமா தெரிஞ்சுட்டவனை போய் நம்ம பெரிய ஞானின்னு நம்ம சொல்ல மாட்டோம். அவங்ககிட்ட இருக்கிற ஞானங்கள்லாம் தவறான ஞானங்கள். தவறான ஞானங்கள் உள்ளவனை ஞானின்னு சொல்றது இல்ல, தத்துவ ஜானம் உள்ளவனை தான் ஞானின்னு சொல்றது. அதனால தத்துவ ஜானம் ஞானம், ஞானம்னா தத்துவ ஜானத்தை தான் ஞானம்னு சொல்றாங்க. அத்தஹ அந்நத்து மித்யா ஜானம். தத்துவ ஜானம் இல்ல, வேற ஜானங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா அது எல்லாமே மித்யா ஜானம். இது காரணஜானாத் காரிய தத்துவ ஜான சித்தி. அதனால காரியத்தினுடைய உண்மையான சுரூபம் என்னன்னு கேட்டா காரணம் தான் சுரூபம். அதனால காரணம் தான் காரியமா தெரிஞ்சுட்டு இருக்கு. அந்த காரணத்தை தெரிஞ்சின்ற காரியங்கள்லாம் சரியா தெரிஞ்சின்றதாக ஆகும் அப்படின்ட்டு. பரிணாமாபிப்பிராயத்வேது ஸ்ருதேஹே காரியஸ்யாபி சத்யத்வாத் மிருத்திகே தேவ சத்யம் இது காரணசைவ சத்யத்வ அவதாரணம் அயுக்தம் ஸ்யாத். இந்த சாங்கியம் சொல்லக்கூடிய பரிணாமவாதம் இந்த ஸ்ருதிக்கு அபிப்பிரேதமாக இருந்தால், ஸ்ருதி அதைத்தான் சொல்லணும்னு நினைச்சிருந்தால், அப்ப எதுக்காக காரணத்தை மாத்திரம் சத்தியம்னு சொல்லணும்? எல்லாமே சத்தியம் தானே. காரியம் என்ன, காரணம் என்ன, எல்லாமே சத்தியம். அப்படி இருக்கிறச்ச மிருத்திகே தேவ சத்தியம்னு சொல்லுவானே. வாச்சாரம்பணம் விசாரணம் எல்லாமே சத்தியம் தானே இது.
அதனால மண்ணிலேந்து வந்த மிருண்மயமாகட்டும் மண்ணாகட்டும் எல்லாம் சத்தியம்னு சொல்றதை விட்டுட்டு மண்ணு மாத்திரம்தான் சத்தியம், அதனுடைய வேலை காரியங்கள்லாம் அப்படி இல்லை, சத்தியம் இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதனாலே இந்த ஸ்ருதி காரியத்துக்கு சத்தியத்துவம் கிடையாது, அதனுடைய காரணமாக இருக்கக்கூடிய ஆதாரம் தான் சத்தியம்னு சொல்லி கொடுக்கிறது. ததச்ச பரிணாம திருஷ்டாந்த ஸ்ருத்தியர்த்தாபத்தியா பரிணாம கல்பனா நிரஸ்தா. அதுல இருந்து என்ன தெரியுது? காரியத்தை சத்தியம்னு சொல்லாமல் காரணத்தை மாத்திரம் சத்தியம்னு சொன்னதுனால என்ன தெரியுது? ஸ்ருதிக்கு இங்க பரிணாமவாதம் இஷ்டம் இல்லை. அதனால பரிணாம கல்பனா நிரஸ்தான்னு பரிணாமவாதம் இந்த ஸ்ருதிக்கு இஷ்டம் இல்லை, அதனால வேதாந்த சித்தாந்தம் அது ஆகாதே, அது போச்சு விட்ட. சாங்கியம் சொல்லக்கூடிய பிரதான பரிணாமம் ஜெகத்துன்னு சொல்றானே அந்த பரிணாமவாதம் தப்புன்னு ஆயிடுச்சு. தஸ்யாக மிருத்திகேத்யேவ இது ஏவகார ஸ்ருதி விருத்தாயாக அனுதயா, ஸ்ருதிக்கு விரோதமா இருக்கு. மிருத்திகா இத்யேவ சத்தியம்னு சொல்லிட்டார். அப்படின்னா அது ஒண்ணுதான் சத்தியம், ஏவகாரம் போட்டு மிருத்திகையும் சத்தியம் கடமும் சத்தியம்னு சொல்ல, மிருத்திகா தான் சத்தியம் கடம் சத்தியம் இல்லை அப்படின்னு ஸ்ருதி ஏவகாரம் போட்டு படிச்சுன்னு சொல்றது. அதுக்கு விரோதமா இருக்கிறதுனாலே இந்த பரிணாமவாதம் ஏற்றுக்க முடியாது. பரிணாம ஸ்வீகிருத்தவுச்ச பேத சத்யா இது தஸ்யன அபேதஸ்தத்துவம். பரிணாமவாதத்துல பேதங்கிறது சத்தியம், கட்டம் பட்டம் எல்லாமே அத்வைதம் கிடையாதுங்க. அதனால பேதத்தை சத்தியமா சொல்றச்சே எதுக்காக இந்த மாதிரி அபேதத்தை போய் சத்தியம்னு சொல்லணும்? அது தத்துவமே இல்லை, அபேதம் அசத்தியம்னு சொல்லணும் நியாயமா. அவ அந்த மாதிரி பரிணாமவாதம் அபிப்பிரேதமா இருந்தா அத்வைதத்தை சத்தியம்னு சொல்லிட்டு துவைத்தம் தான் சத்தியம்னு சொல்லி இருக்கணும். அந்த மாதிரி சொல்லலை ஸ்ருதி. ததச்ச அபேத ஜானேபி பேதோ நஜ்ஞாதஸ்யா. அது மாத்திரம் இல்லை, பேதம் சத்தியமாக இருக்கும் போது ஏதோ ஒரு அபேத ஜானத்தை தெரிஞ்சுட்டா பேதங்கள்லாம் எப்படி தெரிஞ்சுதாகும்? பிரம்மத்தை தெரிஞ்சுட்டா பாக்கியெல்லாம் எப்படி தெரியும்? பிரம்மம் தெரிஞ்சவனுக்கு என்ன தெரியும்னா பிரம்மம் தான் தெரியும், மற்றதெல்லாம் எப்படி தெரியும்? அதனாலே பேத சத்தியத்துவவாதம் ஸ்ருதிக்கு இஷ்டம் இல்லை. ததாச்ச பிரதானஸ்ய பிரதிஜ்ஞாயாः அனுரோதேன குணபூத திருஷ்டாந்தः வக்ஷ்யமான யுக்திः அபேக்ஷ்ய விவர்த்தபரதையா நேதவ்யா. அப்ப இந்த மிருத்மயம் எல்லாம் திருஷ்டாந்தம் கொடுத்திருக்கேன்னு சொன்னா இந்த திருஷ்டாந்தங்கள் எதுக்காக கொடுத்திருக்கு? பிரதானமான ஏக விஜானேன சர்வ விஜான பிரதிஜைய புரிய வைக்கிறதுக்காக, உபபாதனம் பண்றதுக்காகன்னு சொல்லணும். திருஷ்டாந்தத்தை வச்சுண்டு திருஷ்டாந்தம் அதை புரிய வைக்கிறதுக்காக சொல்லிருக்கே தவிர அந்த ஏக விஜானேன சர்வ விஜானத்தை மாத்துறதுக்காக சொல்லல. அதுக்கு அனுகுணமா இதை எடுத்துன்னு போனோமே தவிர, பிரதிஜைக்கு அனுகுணமாக திருஷ்டாந்தத்தை எடுத்துன்னு போனோமே தவிர திருஷ்டாந்தத்தை வச்சு பிரதிஜையை மாத்திரன்னு மாற்றக்கூடாது. அதனால பிரதானம் பிரதிஜா, அந்த பிரதிஜாயாக அனுரோதேன அதை அனுசரித்து குணபூத திருஷ்டாந்தா, அதுக்கு அதை புரிய வைக்கிறதுக்காக கொடுத்த அந்த மிருண்மய மிருத்திகேத்யேவ சத்தியம் இத்தியாதி திருஷ்டாந்தங்கள் அது அனுகூலமா சொல்லணும். வக்ஷமான யுக்தி இரபேட்ச. அப்ப என்ன சொல்றது? விவர்த்தவாதத்தை தான் அங்க எடுத்துக்கணும். இந்த ஸ்ருதி பரிணாமவாதத்தை சொல்லலே, விவர்த்தவாதத்துல தாத்பரியம் கொண்டதாக இருக்குன்னு சொல்லணும். நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம் நிரவத்தியம் நிரஞ்சனம் இது பரிணாமஸ்யாபி கிரியாயாக சாட்சாத் பிரதிஷேதாத் அர்த்தாபத்யனுதய. நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம் அப்படின்னு பிரம்மத்தை வர்ணிக்கும் போது கிரியையே இல்லேன்னு விட்டார் பிரம்மத்துல. அப்ப பரிணாமம் இருக்க முடியுமா? பரிணாமங்கிறது ஒரு கிரியையாச்சே. பரிணாமங்கிறது ஒரு கிரியையே பிரம்மத்துல கிடையாதுங்கிறது நிஷ்கிரியம் அப்படிங்கிறது ஸ்ருதி. அப்ப எப்படி பரிணாமம் பிரம்மத்துல வர முடியும்? அதனால நேரடியாவே பரிணாமம் கிடையாதுன்னு சொல்லிடுச்சு. அதனால நீங்க அர்த்தாபத்தி பிரமாணத்தினாலே பரிணாமவாதத்தை கொண்டு வரேன்னு சொல்லக்கூடாது. நேக நானாஸ்தி கிஞ்சன இது காரணே பிரம்மணி பிராப்தஸ்ய காரியஸ்ய தத்ரைவ பிரதிஷேதா. இந்த பிரபஞ்சம் மிச்சேங்கிறதுக்கு இது ஒரு பிரமாணம். இந்த பிரம்மத்திலே அதை காட்டிலும் வேறானது ஒண்ணுமே இல்லைங்கிறது. நேக நானாஸ்தி கிஞ்சன, பிரம்மத்தை விட்டா அதுல வேற ஏதாவது இருக்கான்னு கேட்டா வேற ஒண்ணும் இல்லை. பிரபஞ்சம் பூரா அதுலதானே இருக்கு. அப்ப எப்படி இல்லைங்கிறது? அப்ப இல்லேன்னு சொன்னதுனாலே
அந்த பிரபஞ்சங்கள் எல்லாம் பொய்யானது. எப்படி சுக்தியில ரஜதம் தெரிந்தாலும் ரஜதம் இருக்கான்னு கேட்டா இல்லைன்னு தானே சொல்லியானும். சுக்தவும் நிஷித்த ரஜதசேவ மித்யாத்வம் அவகமியதே. சுக்தியில ரஜதம் தெரியுது, இருக்கான்னு கேட்டா இல்லைன்னு சொல்றான். கிடையவே கிடையாது, இதுல ரஜதம் கிடையாது அப்படின்னு சொன்னா அப்ப என்னாச்சு? தெரியறதுன்னு கேட்டா அது பொய்யா தெரியுது. அப்ப அதே மாதிரி நேக நானாஸ்தி கிஞ்சனா, இந்த பிரம்மத்துல பிரம்மத்தை தவிர்த்து ஒண்ணும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாதுன்னா இவ்வளவு பெரிய பிரபஞ்சங்கள்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கேன்னு கேட்டா அதெல்லாம் அந்த சுக்தி ரஜதம் போலதான். அதான பொய்ங்கிறது இதுல இருந்தும் தெரிகிறது. இதுதான் ஜெகன் மித்யாத்வம். அது மாத்திரம் இல்ல, இப்ப இவ்வளவு தூரம் ஸ்ருதியை வச்சுட்டு ஸ்ருத்தியர்த்தாபத்தியை வச்சுட்டு பிரபஞ்ச மித்யாத்வம் சொல்லப்பட்டது. இனிமேல் பார்த்தோம்னா சில யுக்திகளையும் கொண்டு பிரபஞ்ச மித்யாத்வம் சொல்றாரு. யுக்தியாபி காரியஸ்ய காரண வியதிரேகேன அபாவகா அவகந்தவ்யா. காரணத்தை காட்டிலும் காரியங்கிறது தனியாக கிடையாது, இல்லே அப்படிங்கறத நம்ம யுக்தியை வச்சு கூட கண்டுபிடிக்க முடியும். எப்படி? காரியஸ்ய சத்வம் ஸ்வரூபம் தர்மஹா தத்வாந்தரம் வா. இந்த இடத்துல காரியத்தை சத்துன்னு சொல்றீங்களோ, சத்தியம்னு சொல்றீங்களோ. காரியம் சத்து அப்படின்னு சொன்னாக்க அந்த சத்துவங்கிறது காரியத்தினுடைய ஸ்வரூபமா அல்லது அந்த அந்த காரியத்துல ஏதோ ஒரு தர்மம் அதனுடைய குணமா சத்துவம் அப்படின்னு, இல்ல அது வேற ஏதோ ஒரு சத்தியத்துவங்கிறது ஒரு தனி விஷயமா தத்துவாந்தரமா அப்படின்னு விகல்பம் பண்றேன். இந்த ஏதாவது ஒரு பதில் சொல்லணும் இருக்கு. ஆத்யா காரியஸ்வரூபமே தான் அந்த சத்துவம். சத்தியத்துவங்கிறது காரியஸ்வரூபமே, காரியஸ்வரூபம் தான் சத்தியம் சொல்றது அப்படின்னு சொன்னால் நான் ஆத்யா சத்ஸ்வபாவஸ்ய அசத்துவ விரோதா. காரியமே சத்துன்னு சொன்னா அது எப்படி நேக நானாசிக்கினா இல்லைன்னு சொல்றது? அது மாத்திரம் இல்லை, இந்த காரியங்கிறது சத்தாக இருந்தால் எதெல்லாம் சத்தோ அதை காட்டில் இது வேறானதாக ஆக முடியாது இல்லையா? இப்ப கடம் பட்டம், கடமும் சத்து பட்டமும் சத்து. ஆனா கடம் பட்டம் இல்லை, பட்டம் கடம் இல்லை. அப்ப என்னாச்சு? இதுவும் சத்து அதுவும் சத்துன்னு சொல்லிட்டு இதனுடைய ஸ்வரூபம் சத்து அதனுடைய ஸ்வரூபம் சத்துன்னு சொன்னா இது எப்படி வேறையா ஆக முடியும்? சத்த காட்டிலையும் இது எப்படி பரஸ்பரம் சின்னமாக ஆக முடியும்? அதனால இந்த சத்துங்கிறத அந்த கடப்படாதிகளுடைய ஸ்வரூபம்னு சொல்லக்கூடாது சொல்றாரு. நகிஜாத்து கடஹா பட்டோ பவதி. கடமே பட்டமாகுமா, பட்டம் கடமாகுமானால கிடையாது. அப்ப என்ன சொன்னா தர்மஹா நத்விதீயா, இரண்டாவது பட்சத்துக்கு வர. சத்துவங்கிறது காரியத்துல இருக்கக்கூடிய ஒரு தர்மம், காரியத்தினுடைய ஒரு குணம், தர்மி. அந்த காரியத்தில் சத்துவம் உள்ளது அப்படி சொல்லுவோம். ஆதாராதேய பாவம் இருக்கு அப்படி சொல்லாமே. யதா சத்துவம் தர்மஹா ததா அசத்துவமபி காரியஸ்ய தர்மஹா. நீ சத்துவங்கிற ஒரு தர்மம் காரியத்துல இருக்குன்னு சொன்னா அசத்துவம் கூட காரியத்துல இருக்குன்னு சொல்லணும். நீ ரெண்டுமே இருக்குன்னு சொல்லணும். சத்துவம் மாத்திரம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டா, இப்ப குலாலன் அந்த கடத்தை நிர்மாணம் பண்ணிட்டான். பார்த்தா கடம் தெரியுது. இப்ப தெரியறச்ச நம்ம என்ன சொல்றோம்? கடங்கிறது இருக்கு. அப்ப கடசிய சத்துவம், சத்துவங்கிறது கடத்துக்கு வந்துருக்கு. இவங்க குலாலன் அந்த கட்டத்தை நிர்மாணம் பண்றதுக்கு முன்னாடி இந்த கட்டம் இருந்ததான்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? இருந்ததுன்னு சொல்ல மாட்டோம், இல்லன்னு சொல்லுவோம். அப்படின்னா முன்னாடி இதே கட்டம் இவன் பண்றதுக்கு முன்னாடி அதுல சத்துவம் இல்லை, அசத்துவம் இருந்ததுன்னு சொல்றோம். அப்ப அசத்துவம் அது கூட அந்த கடத்துக்கு தர்மம், சத்துவம் அதுவும் தர்மம். நீ சத்துவம் கடத்துல இருக்கக்கூடிய ஒரு தர்மம் அப்படின்னு சொன்னா அசத்துவம் கூட அந்த கடத்துக்கு இன்னொரு தர்மம் அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கும். அப்போ என்னது பரஸ்பர விருத்தமா ரெண்டு தர்மம் அதுல வந்ததுன்னு எப்படி சொல்ல முடியும்? இது சத்வாசத்வயோ காரியம் தண்டாயேத. சத்துவம் அசத்துவம் இது ரெண்டினுடைய காரியமும் அனுவர்த்தியா வரும். சத்துன்னு சொன்னா என்ன காரியம் நடக்கணுமோ அது நடக்கும். அதே மாதிரி அசத்துவத்தினுடைய காரியம் அதுவும் நடக்கணும். ஆக இந்த சத்துவமும் இருக்கு அசத்துவமும் இருக்கு. அதனுடைய தர்மம்னு சொல்லிட்டா தர்மம் அப்பப்போ வந்துட்டு போகக்கூடிய தர்மம்னு கூட சொல்ல முடியாது. கடம் கடத்துவத்தை கொண்டதுன்னு சொன்னா
அது இருக்கிற பரியந்தான் அது கடத்துவம் அதுல இருக்கணும். திடீர்னு கடத்துவம் போய் அது போகும்னு சொல்ல முடியாது. அதனால ததாச்ச நித்திய காரியத்துவம் நபவே, எப்போதும் இந்த சத்துவம் அசத்துவம் கொண்டதாக அந்த காரியம் இருக்குமானால் அத காரியம்னே சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒரு நித்தியமாயிடும். சத்துவம் அசத்துவம் எல்லாமே அதுல இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கும். இதை எந்த மதக்காராலும் ஒத்துக்கலை. திருத்தீய சத்துவம்ங்கிறது அந்த காரியத்தினுடைய தர்மம்னு சொல்ல வேண்டாம், அது என்னமோ ஒரு பதார்த்தம் அப்படி வச்சுக்கலாமே. என்ன திருத்தீய தத்வாந்தர ரூப சத்வே தான் இருக்கணும். ஜாத்தேபி காரியஸ்ய அக்ஷதே தத்வாந்தர ரூப காரியஸ்ய சத்துவம் ஸ்வரூபம் தர்மஹா தத்வாந்தரம் வான்னு போட்டிருக்கார். இங்கே மூணாவது தான் இருக்கிறார். தத்வாந்தரம்னு சொல்ல முடியாது. தத்வாந்தர ரூப சத்வே ஜாதேபி காரியஸ்ய அக்ஷதே. இங்க ஏதோ ஒரு சின்ன தப்பு இருக்கு. நான் எப்படி இருக்கணுங்கிறத சொல்றேன். இந்த சத்துவம்ங்கிறது காரியத்தினுடைய தர்மமும் இல்லை ஸ்வரூபமும் இல்லை. அதை ரெண்டையும் காட்டினா அது வேறன்னு சொன்னால் அப்ப அதே மாதிரி அசத்துவமும் சொல்லியாக வேண்டியிருக்கும். இது காரியமும் இல்லை, காரியத்தினுடைய ஸ்வரூபமும் இல்லை, தர்மமும் இல்லை, இது வேற அசத்துவம் அப்படிங்கிறது சொல்லும்படியா இருக்கும். அப்ப துல்லிய யுக்தியா அந்த அசத்துவங்கிறதும் அந்த காரியத்துக்கு உண்டு சொல்லும்படியா ஆகும். ஆனால் அசத்துவங்கிறது காரியத்தினுடைய தர்மம் இல்லை, காரியத்தினுடைய ஸ்வரூபம் இல்லை. அப்ப அந்த காரியத்துக்கு அசத்துவம் எப்படி வர முடியும்? அசத்துவமோ சத்துவமோ காரியத்துக்கு என்ன வரும்? குலாலன் பானையை உண்டாக்குறதுக்கு முன்னாடி காரியத்துக்கு அசத்துவம், அவன் உண்டாக்கினதுக்கு அப்புறம் காரியத்துக்கு சத்துவம் அப்படின்னு சொன்னா இந்த சத்துவம் அசத்துவம் இது ரெண்டுமே காரியத்தோடு சம்பந்தப்படாத ஒரு விஷயம் அப்படின்னு மூணாவது பட்சம். அப்படி சொல்ற பட்சத்துல காரியத்துக்கு அதனால என்ன வந்தது? இது எப்படி அசத்தாச்சு? சித்தம் நாடு இல்லைங்கிற, சித்தம் அப்ப இப்ப இருக்குங்கிற, அது எப்படி இருக்கு இல்லை எல்லாம் சொல்ல முடியுது அப்படின்னு கேட்கிறாங்க. காரிய விரோதி தத்து இது சேத் விரோதினா தேன காரியஸ்ய கிங்கிரியதே. அசத்துவங்கிறது வேறதான், ஆனா அந்த அசத்துவம் காரியத்துக்கு விரோதியா இருக்கு, அதனால அது இருக்கும்போது காரியம் இருக்காது அப்படின்னு சொல்லுவோம். குலாலன் கடத்தை நிர்மாணம் பண்றதுக்கு முன்னாடி அசத்துவம் இருந்தது, கடசிய அசத்துவம், அதனாலதான் கடம் இருக்கல. ஏன்னா அந்த அசத்துவங்கிறது கடத்துக்கு விரோதியானது, அதனால அது இருந்ததுனால கடம் இல்லாம போயிடுத்து அப்படி சொல்லலாமே. காரிய விரோதி தத்து. அப்ப விரோதினா தேன காரியத்தை கிங்கிரியதே. சரி, காரியத்துக்கு விரோதின்னு சொல்றியே, அது அந்த காரியத்துக்கு என்ன பண்ணிது? ஏன் விரோதி? விரோதிங்கிறது அந்த தன்னுடைய விரோதிக்கு ஏதாவது ஒரு அபகாரம் பண்ணமோ இல்லையோ. இந்த அசத்துவம் அந்த காரியத்தை என்ன பண்ணிதுன்னு கேட்டான். அதுக்கு சொல்ற அசத்துவம் மிதிச்சே, அந்த காரியத்தை அசத்தாக்கி எடுத்து அந்த அசத்துவமானது அப்படின்னு சொன்னால் தத்திர வக்தவ்யம் ததகி ததப்பி அசத்துவம் திரேதா விகல்பே தூஷம். நீ இப்படி சொன்னேன்னா அந்த அசத்துவத்தையும் நான் மறுபடியும் இதே மாதிரி அது என்னது அசத்துவங்கிறது சத்துவ விஷயத்த நான் எப்படி கேட்டேனோ ஸ்வரூபமா தர்மமா இல்ல அது வேறையா அப்படின்னு கேட்ட மாதிரி இங்கேயும் கேட்கணும். எனக்கு தெரிஞ்ச இந்த நத்ருதீயஹாக்கு அப்புறம் இங்க ஏதோ ஒரு சில பங்கிகள் விட்டு போயிருக்குன்னு தெரிகிறது. ஏன்னா நடுப்புற சேர மாட்டேங்கிறது. அதனால இன்னும் கொஞ்சம் அதை யோஜனை பண்ணணும், வேற ஏதாவது இருக்குமோ. தத்துவத்துல எப்படி 3 விகல்பம் பண்ணி அதை கண்டனம் பண்ணினாரோ, 3வது கண்டனம் தான் கரெக்டா வரல, அதுக்குள்ள அசத்துவத்துக்கு போயிடுச்சு கிரந்தம். அதே மாதிரி அசத்துவத்திலையும் 3 விதமாக விகல்பம் பண்ணி 3ஐயும் தப்புன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்றார். தர்ஹி ததபி அசத்துவம் திரேதா விகல்பிய தூஷ்யம் அத காரியஸ்ய அசத்வம் ந பவதி கிந்து காரியமேவ அசத்பவதி இது தத்ர வக்த. இது அடுத்த வாதம். இந்த வாதத்துல என்ன சொல்றாருன்னா, இந்த அசத்துவங்கிறது வேற ஒண்ணும் இல்லை, காரியஸ்ய அசத்துவம் சொல்லக்கூடாதான், சத்துவம் சொல்லலாம். காரியம் இருக்கும்போது காரியத்துல சத்துவம் இருக்கு, காரியம் சது அப்படின்னா சத்துவம்ங்கிறது அந்த காரியத்துல இருக்கு. ஆனால் காரியம் அசத்து வரத்துக்கு முன்னாடி, காரியம் குலாலம் பண்றதுக்கு முன்னாடி இந்த கடம்ங்கிறது இல்ல. அப்போ இல்லாத சமயத்துல அந்த கடத்துல அசத்துவம் இருந்ததுன்னு சொல்லப்படாது, கடமே இல்லையே. இப்போ
கட்டம் இருந்து அதனுடைய தர்மமாக அசத்துவம் இருந்தது அப்படின்னு சொல்றதுக்கு முடியாதுன்னு இப்ப வந்தது. அதுக்கு மேல சொல்றார், அப்படி எல்லாம் இல்ல, அது தர்மம் கிடையாது. ஆனா அசத்துவம்னு சொன்னா காரியம் இல்லைன்னு தான் அர்த்தம். காரியம் அசத் காரியசிய அசத்துவம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, நாம பேச்சுக்கு அப்படி சொன்னோம் யாகோசிரா மாதிரி காரியசிய அசத்துவம்னு சொல்லலாம். ஆனா அப்படின்னா காரியம் இல்லை, அவ்வளவுதான் அர்த்தம். அந்த காரியத்துல அசத்துவம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு அதுக்கு அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொன்னால் தத்திர வக்தவ்யம். இதுக்கு மேல இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு மேற்கொண்டு கிரந்தம் வருது. அந்த கிரந்தத்தை நாம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.